இந்த அப்பன் முருகன், நான் உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ கேட்ட நல்ல செய்தியோடு உன் மனதிற்கு பிடித்த உறவிடமிருந்து, நீ நேசிப்பவரிடமிருந்து மிகப்பெரிய வெற்றி செய்தி வந்துவிட்டது. அவரிடமிருந்து இந்த ஒன்றைத்தான் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். உன் நீண்ட காத்திருப்புக்கான பலனை தருவதற்கு நானே இந்த முருகன் உதவி புரிகின்றேன். உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். நிதானத்தை இழக்காமல் உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு நீ போராட வேண்டியது தான் ஆகியிருக்கின்றது. நீயோ நினைத்து கொண்டு இருக்கலாம், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நான் இப்படி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டுமா என்று. என் பிள்ளையே, சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டது உன் மனதில் உள்ளதை நீ அவரிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் பதில் முடிவுக்காக காத்திருக்கும் போது உன் முழு பொறுப்பையும் உன் முழு கடமையும் என்னிடத்தில் போட்டுவிடு என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எதற்காக நீ எதையோ நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நான் என் பிள்ளைகளுக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் உள்ளதை நான் தெரிந்துவிட்டேன். நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது. உனக்குள் இருந்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குத்தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டப்பட மாட்டார்கள். இது உன் அப்பனின் வாக்கு, உன் முருகனின் வாக்கு. நான் உனக்காக சொல்லும் வார்த்தையை கேள். இப்பொழுது என்னிடம் நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். எனக்கு அது கேட்காமல் இல்லை. நானும் உனக்காக இங்கு பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி ஒரு பொழுதேனும் கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்கப் போவதில்லை. இப்பொழுது செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் மனக்கலக்கத்தை நான் உனக்கு தெளிவடைய செய்து உனக்கான தெளிவான விஷயத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதை பற்றி நீ சிந்தித்து ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை சிந்தித்து சிந்தித்து உன் மன நிம்மதியை தொலைத்து விடாதே. உனக்கு வர வேண்டியதும் உனக்கு தர வேண்டியதும் இந்த அப்பனின் கையில் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? நான் உன்னருகில் இருக்கும்போது உனக்கு ஏன் இப்படி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய்? உன் முடிவை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு தேவையானதை எடுத்து தருகிறேன் என்று ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதுபோல் நான் உனக்கான விஷயத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ குழம்பாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் தேவையானதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லையா? நிதானத்தை இழக்காதே. என் மீது முழு நம்பிக்கையோடு செயல்படு. நீ நிதானத்தோடு உனக்கான வெற்றியை பெறத்தான் போகிறாய். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடையத்தான் போகிறாய். என் பாதங்களின் மீது உன் பாதத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்து கொண்டிரு. அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு உனக்கானதை உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. என் குழந்தையின் வாழ்க்கை என்றும் தன்னம்பிக்கையோடு நகர்த்தி கொண்டே இரு. விழுந்து விடுவோமோ விட்டு விடுவோமோ, இதுவா அதுவா என்று சந்தேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். எதுவாயினும் என் அப்பன் முருகன் என்னை தாங்கிக் கொள்ள 12 கைகளோடு வந்து கொண்டு இருக்கும் போது அவனை மிஞ்சி இங்கு எது நடக்கப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. நான் விழுந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியத்தை என் அப்பன் வேலவன் எனக்கு தரத்தான் போகிறான் என்பது தெளிவாகவே இரு. உனக்கு மாற்றத்திற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னையே நீ சரி செய்து கொள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமே இல்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் நான் உன்னப்பன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறேன். உன்னுடைய இப்போதைய நிலைமை மாறத்தான் போகிறது. அதற்கான சரியான நேரமும் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. ஆகையால் நான் உன்னை காத்திருக்க வைக்காமல்
தேடி வந்து விட்டேன். நீ நினைத்து பார்த்திராத அளவுக்கு உன் வாழ்வின் உயர்வின் உச்சத்தை நான் உனக்காக கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். இனி ஏனும் நான் தாமதிக்கப் போவது இல்லை. நீ எப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாயோ இன்னும் இந்த வேலவனை அதிகமாகவே நம்பத் தொடங்கு. நான் எல்லாவற்றையும் இழந்த பின்னும் என்னப்பனை முருகனை உன் மீது கொண்ட நம்பிக்கையும் உன் வேலின் மீது கொண்ட நம்பிக்கையும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று மட்டும் நீ என்னிடம் உறுதியாகும் நம்பிக்கையோடும் சொல்லிப்பார். வெற்றி உனக்காக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எப்பொழுது உன் கரத்தை பிடித்தேனோ, நான் எப்பொழுது உன்னை தேடி வந்தேனோ அன்று முதலே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் இங்கு செய்ய தொடங்கிவிட்டேன். இவைகளை பெறுவதற்கு கொஞ்ச காலம் தாமதமாகலாம். ஆனால் அதை பெறுவதற்கு நீ காத்திருக்க வேண்டியதிருக்கின்றதே என்று நீ வருந்த வேண்டாம். உன் காத்திருப்பு வளையமாக நான் இந்த முருகனே இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளையே அவசரப்படுகிறாய். அவசரப்படாதே. உன் விஷயம் கண்டிப்பாக உன்னிடம் வந்துதான் சேரப்போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என் பாதுகாப்பில் இங்கு பொக்கிஷமாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டுமோ, எது உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்தாலும் உன் சுய சிந்தனையுடன் செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எல்லாம் இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதை நீ அவசரம் காட்டாதே. பின்வரும் விளைவுகளை யோசித்து சிந்தித்து செயல்படு. என் தங்க பிள்ளையே, உனக்கு தேவை என்றால் செய், இல்லை என்றால் அதன் போக்கிலே அதை விட்டு மற்றவர்களின் சொல்லை கேட்டுவிட்டு உனக்கான வெற்றியை நீ செய்து கொண்டே இரு. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே இந்த அப்பனை நீ தேடி வந்து இருக்கின்றாய். உனக்கான காரியத்தை செய்து முடிப்பேன் என்பதில் தானே நீ என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். மறுபடியும் ஏதேதோ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை இழந்து கொண்டும் உனக்கான வெற்றியை தொலைத்து கொண்டும் இருக்காதே. இழந்ததை நினைத்தே கொண்டு இருந்தால் இழந்ததை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்க முடியும். உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். நான் இருக்கும்போது நீ அடுத்தவரிடம் செல்ல ஏன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய்? இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையத்தான் போகிறது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன். இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிற. தைரியமாக இரு. நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது எதற்காகவும் எதை பற்றியும் நீ யோசிக்கவே வேண்டாம். என் குழந்தையை, நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன். நீ எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் நான் உன் வாழ்நாளில் பெறப்போகும் பொக்கிஷத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். புதியதொரு தொடக்கத்தை இப்பொழுது தொடங்கி வைக்கப் போகிறேன். என் பிள்ளையை, காத்திருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும் என்று சொல்லும் போதெல்லாம் எப்பொழுது வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுதே உனக்கான அந்த நேரத்தை நான் தந்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்ல எதிர்காலம் பெற்று சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்தை தான் இங்கு பெறப்போகிறாய். எப்படியாயினும் இருந்து விட்டு போகட்டும். யார் உன்னை வெறுத்தாலும் சரி, யார் உன்னை அரவணைத்தாலும் சரி, என்னை என் கருவறைக்குள் வைத்து பாதுகாக்க யார் வருவாள் என்று யோசிக்கும் வேளையிலே என் பிள்ளையே, உன்னப்பன் முருகன் உன் கரத்தை பற்றி நீ சரியான பாதையில் நடப்பதற்கு வழி சொல்ல நானே வந்து விட்டேன். நீ எதிர்கொள்கின்ற அத்தனை தருணத்திலும் உனக்கு வெற்றியின் பாதையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது வருவது வரட்டும் என்று நீ விட்டு விடாதே. உன் முடிவில் உறுதியாக இரு. என்னை எப்பொழுதும் உறுதியாய் பற்றி கொண்டு நீ நினைத்ததோடு
சதா நேரமும் இந்த முருகனின் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான தேடலை உனக்கே தருவதாக வந்து இருக்கும் போது நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்ட. உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வர போகும்போது நீ எதற்காகவும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். என் பிள்ளையே, நானே உன் பாதுகாவலனாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாய்? நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்ட வெற்றி செய்தி வந்து விட்டது. நீ கேட்ட மாற்றம் வந்து விட்டது. நீ கேட்ட நல்ல விஷயத்தோடு தர வந்து இருக்கும்போது நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதை நானே நடத்தி தருவேன். நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்வேன். ஜெயம் உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.